ரொம்ப ஈஸியா, ஹெல்த்தியா, குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி நல்லா கிரீமியா, ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்ல டின்னருக்கோ ஏத்த கிரீமி கோர்ஜெட் பாஸ்டா பண்ணலாமா? இதுக்கு ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு பாஸ்டா எடுத்திருக்கிறேன். நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய சைஸ் கோர்ஜெட் எடுத்திருக்கிறேன். இத பெரிய ஓட்டை உள்ள பக்கத்துல வச்சு துருவி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதுல ஒரு 6 பெரிய பல்லு பூண்டா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுல நான் சைவ் சேர்க்கிறேங்க. என் கார்டன்ல இருக்கு, அதனால சேர்க்கிறேன். இல்லனா இதுக்கு பதில் நீங்க ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கலாம். இல்லனா விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துட்டு திருவி வச்சிருக்கிற கூர்ஜெட்டையும் போட்டு நல்லா 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் வதக்கின பிறகு இதுல நான் ரெட் பெஸ்டோ சேர்க்கிறேன். உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுல சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்கிறேன். 1.5 டீஸ்பூன் சால்ட். இதுல மாஸ்கர்போனி சீஸ் சேர்க்கிறேன். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. என் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் சேர்க்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி கிரீம் சீஸ் இல்லைன்னா என்ன சேர்க்கலாம்னு நான் லாஸ்டா சொல்றேன் உங்களுக்கு. பாதி கிளாஸுக்கு தண்ணி ஊத்தி இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தளர்த்தியா பண்ணிக்கோங்க. இப்போ குக் பண்ண பாஸ்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அவ்வளோதான், பாஸ்டா ரெடி. இப்போ கிரீம் சீஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்று சேர்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா மேனேஸ் தாங்க. மேனேஸ் நீங்க ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். சேர்க்கிறப்போ அது நல்லா மாய்ஸ்டா வச்சுக்கும், ஒரு நல்ல கிரீமி டெக்ஸ்சரையும் கொடுக்கும். ஆனா மேனேஸ் சேர்க்கறீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மேனேஸ்லயும் உப்பு இருக்கும். இந்த ஸ்டைல் ஆஃப் பாஸ்டா லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.